ஒரு பொண்ணு ஒரு மாசத்துல 15ல இருந்து 20 நாப்கின்கள் வரை பயன்படுத்துறாங்க. 12 மாசத்திற்கு 240க்கும் அதிகமான நாப்கின்கள் யூஸ் பண்ணி டிஸ்போஸ் பண்றாங்க. இந்தியாவுல ஓராண்டுல மட்டும் 13,000 டன் நாப்கின்கள் பயன்படுத்தி டிஸ்போஸ் பண்ணப்படுது. இதுல அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் என்னன்னா, நாம யூஸ் பண்ற சானிட்டரி நாப்கின்ஸ்ல ஹார்ம்ஃபுல் கெமிக்கலான பேலட்ஸ், கார்சினோஜென்ஸ், டயாக்சிலின் இருக்கிறதா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லி இருக்காங்க. தோல் அரிப்பாகுது, ரொம்ப ப்ராங்கா யூஸ் பண்ணிட்டே இருக்கிறது, ரொம்ப நேரம் யூஸ் பண்றதுனால தோல் அலர்ஜி ஆகி ரொம்ப ரெட்னஸ் ஆகிறது. ரொம்ப காமனா இப்ப இருக்க ரொம்ப யங் கேர்ள்ஸ்ல இருந்து நிறைய பேர் சொல்றது PCOS, PCOD அப்படிங்கிற சினைப்பை நீர் கட்டி, கருக்குழாயில அடைப்பு, கருக்குழாயில கட்டி வர்றது. அது போக பாத்தீங்கன்னா கர்ப்பப்பையில கட்டி, அதாவது யூட்ரைன் ஃபைப்ராய்ட் அப்படின்னு சொல்ற விஷயங்கள். இது மட்டும் இல்லாம சர்விக்கல் கேன்சர், கர்ப்பப்பை வாயில கேன்சர் மாதிரி உருவாகிறது. ஸோ இதனால நமக்கு வர பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம், அதாவது குழந்தையின்மை இல்லை குழந்தை பிறக்கிறதுக்கே ரொம்ப டிலே ஆகிட்டு போற விஷயங்கள். இந்த மாதிரியான நாப்கின்ஸ்னால மண்வளமும் கெட்டு போறதா சொல்றாங்க சென்னை மாநகர தூய்மை பணிகளுக்கான மேற்பார்வையாளர் ஸ்ரீதேவி. சானிடரி நாப்கின் பார்த்தீங்கன்னா மக்குற சானிடரி நாப்கின்ஸ் அண்ட் மக்காத சானிடரி நாப்கின்ஸ் இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு அது 6 மந்த்ஸில் நமக்கு அது டீகம்போஸ் ஆகிடும். அதே நீங்கள் மக்காத அந்த சானிடரி நாப்கின்ஸ் யூஸ் பண்ணும்போது அதில் 90% ஆஃப் பிளாஸ்டிக் கண்டென்ட்ஸ் இருக்கும். அது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாலி ப்ரொபெலின், அதுக்கப்புறம் ஹைட்ரோ கார்பன், இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எல்லாம், ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். ஸோ அது என்ன ஆகும்னா நம்ம ஹெல்த்துக்குமே சேஃப்டி இல்லை, அண்ட் இரிட்டேஷன்ஸு அண்ட் கைனகாலஜிஸ்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதை அவாய்ட் பண்ணிட்டு இப்போ இந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நம்ம மக்குற அந்த சானிடரி நாப்கின்ஸ் யூஸ் பண்ணோம்னா என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், அண்ட் என்விரான்மெண்டல் நம்ம சுத்தமாக பாதுகாக்கலாம். நம்ம டிஸ்போஸ் பண்ற இது போன்ற ஹார்ம்ஃபுல் நாப்கின்கள் மக்குவதற்கு மட்டும் 100 முதல் 300 ஆண்டுகள் ஆவதா சொல்றாங்க ஆய்வாளர்கள். விலை குறைந்த நாப்கின்களை விட விலை அதிகமுள்ள, எளிதில் மக்கும் தன்மை உள்ள நாப்கின்கள் பயன்படுத்துவதால் பெண்களின் கருப்பையும் பாதுகாக்கப்படுவதோடு மண்ணோட வளமும் பாதுகாக்கப்படுகிறது. இனிமே உங்க வீட்ல இருக்க அக்கா, தங்கை, மனைவி, அம்மா கிட்ட கட்டாயமா பயோடிகிரேடபிள் நாப்கின்ஸ் யூஸ் பண்றீங்களான்னு கேளுங்க.